ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய நண்பன் போத்திராஜ் பேசுகிறேன். நம்ம மணி க்ரோத் நம்ம சேனல் வாயிலாக நம்ம அந்த மார்க்கெட் சம்மந்தமாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளாஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இப்போ நம்ம டெய்லி அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம மார்க்கெட் சம்மந்தமாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ நேற்று நம்ம கொடுத்தா அந்த அப்டேட் படி பார்த்திங்கன்னா சப்போர்ட் 26,186 ஃபஸ்ட்டு சப்போர்ட் கொடுத்துருந்தோம். அதை மார்க்கெட் பிரேக் பண்ணும்போது அடுத்த சப்போர்ட் 26,136. அதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா 26,000 போகணும்னு சொன்னோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் நம்ம சொன்ன அந்த சப்போர்ட்டை கரெக்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணி கரெக்டாக அடுத்தடுத்த சப்போர்ட்டை 3 சப்போர்ட்டுமே ரீச் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம கொடுக்க கரெக்டாக அந்த லெவலில் நீங்கள் சப்போர்ட்டை ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்ட் சப்போர்ட்டை போய் அதை டச் பண்ணும். செகண்ட் சப்போர்ட்டை அதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் போய் தொடும், அவ்வளோதான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இன்றைக்கி உள்ள இதை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டு. நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்டோட நம்ம இப்போ 5 மினிட்ஸ் சார்ட் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறபடி இப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வியாழக்கிழமை 25,000 நம்ம நிஃப்டி ஃபியூச்சர் 25,965 இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்குள்ள படி பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட்டு. ஸோ மார்க்கெட் நாளைக்கு இந்த 25,965 சப்போர்ட்டை மாலைக்கு காலையில் மார்னிங் மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 25,880 25,880. ஸோ அது அடுத்த சப்போர்ட்டு. நாளைக்கு காலைல மார்னிங் 25,960 கீழே மார்க்கெட் டுடே எவ்வளோ லோ. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த சப்போர்ட் 25,880. அந்த 880 மார்க்கெட் நாளைக்கு பிரேக் பண்ணிச்சுன்னா 25,800. ஸோ இதுதான் நாளைக்குள்ள சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸின்னு பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு மார்க்கெட் அப்சைடில் மூவ் ஆண்ட் ஆகி 26,060. இதுதான் நாளைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்சி. ஸோ 26,060 மார்க்கெட் நாளைக்கு பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்சி பார்த்திங்கன்னா 26,140. ஸோ அந்த 26,140 மார்க்கெட் ஒரு வேளை பிரேக் பண்ணி மேலே போச்சுன்னா அது 26,200 போகும். ஸோ இது நாளைக்குள்ளே ஏன்னா நம்ம இப்போ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2-3 நாளாகவே பார்த்திங்கன்னா 3 நாளாகவே இப்போ இந்த சார்ட்டில் பாருங்கள், நம்ம லாஸ்ட்டு ஒரு 4 நாளாகவே மார்க்கெட் நல்லா ஒரு டவுன் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஒரு புட் சைடில் எல்லாருமே ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஸோ ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட் புக்கிங் கரெக்டாக இந்த இடத்துலேருந்தே வரலாம். 26,060 இந்த இடத்துல இருந்தே வரலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் நமக்கு இன்னும் ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் கீழே போயிட்டு வரலாம். ஸோ அப்போ அந்த ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கு மார்க்கெட்டில் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஃப்ரைடே எப்போயுமே ஒரு ட்ரெண்டிங் டே அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பனிங் ஆனதுக்கப்புறம் ஓப்பனிங்கை எப்படின்னு பொறுத்து நம்ம ஏற்கனவே தெளிவாக போட்டிருக்கோம். இந்த ரெசிஸ்டன்சி 26,060 ஃபஸ்ட்டு, செகண்ட் 26,140, தேர்டு 26,200. அது மாதிரி சப்போர்ட்டை 1, 2, 3 தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கொடுக்குற அந்த பாயிண்ட் ஏற்கனவே இப்போ அந்த இன்னைக்கு டுடேவோட அந்த கேண்டில் பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு நல்ல ஒரு லாங் ஒரு புல்லிஷ் கேண்டில். ஸோ அந்த கேண்டில் அந்த கேண்டிலோட ஹை பியரிஷ் கேண்டில் நல்லா ஒரு பியரிஷ் கேண்டில் அதோட ஹையு அதோடைய லோ. நாளைக்கு மார்க்கெட் இந்த கேண்டிலோட ஹை லோ பிரேக் பண்ணால் தான் நமக்கு ஒரு மூமெண்ட் இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம நேற்று இன்னொரு சேனல் நம்ம பார்த்துருந்தோம். நம்ம நேற்று பார்த்தப்போ பார்த்திங்கன்னா அந்த சப்போர்ட்டில் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம். ஸோ நீட்டாக பாருங்கள், நம்ம போட்ட அந்த ட்ரெண்டு லைனை மார்க்கெட் டுடே இன்றைக்கி கரெக்டாக பிரேக் பண்ணி கீழே திரும்ப அதை யூட்டர்ன் போட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்சி எடுத்து மார்க்கெட் கீழே இறங்கி வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் கரெக்டாக அதுக்குன்னு ஒரு வழி ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும். இப்போ இதில் நம்ம என்ன செய்யணும்னா மார்க்கெட் எப்படி போய்கிருக்கு அதோட வழியை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு தான் நம்ம அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்சிலாம் நம்ம பார்க்குறோம். எந்தெந்த இடத்துல மார்க்கெட் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகலாம், எந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகலான்ற அதுக்கு தான் நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்சி. ஸோ அந்த நம்ம சொல்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்சி இடத்துல மார்க்கெட் ரியாக்ஷன் இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆர்டர்ஸை நம்ம இது பண்ணோம். இப்போ அதுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ சென்சிபிள் பார்ப்போம். இப்போ சென்சிபிளில் பார்த்திங்க அப்படின்னா டுடே இன்றைக்கி இன்றைக்கி புட் சைடில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 26,000 வரைக்கும் புட் சைடில் எல்லாம் கவர் பண்ணியிருக்கிறாங்க. 26,000 புட்டு கவர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபுல் சைடில் மார்க்கெட் 26,000க்கு மேலே
கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு வந்து இன்றைக்கெல்லாம் நல்லா ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. ஸோ அதனால் வாய்ப்பு அங்கே வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. அது பேர் சைடில் பார்த்தீங்கன்னா 26,000 வந்து நல்லா ஒரு பில்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 25,900 26,800 வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பியர் வந்து 25,800 வரைக்கும் மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து அதிகபட்சம் 25,800 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே நம்ம வந்து புல் சைடில் பார்த்தீங்கன்னா 26,000 வரைக்கும் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு ஷார்ட் கவரிங் இந்த ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ ஒன்றும் நாளைக்கு ஃப்ரைடே இந்த ஷார்ட் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். அதர்வைஸ் இல்லை அப்படின்னா மண்டேயோட ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதையும் பார்த்துக்கிட்டு நாளைக்கு வந்து நம்ம சொன்ன அந்த கீ லெவல்ஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி நம்ம ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி பண்ணுங்கள். ஸோ நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரேடு வந்து நம்ம ஒரு வீடியோ நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் எப்படி நம்ம ஆர்டர் எடுக்கிறது, அதை எப்படி நம்ம எக்ஸிட் பண்ணுறதுன்றதை ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு வீடியோ நம்ம அதை தனியாக நம்ம லான்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ நிச்சயமாக நம்ம வந்து ட்ரேட் இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி நம்ம வந்து நம்மளுடைய அனாலிசிஸ் வந்து டெய்லி உங்களுக்காக வந்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோ நம்ம சந்திப்போம். ஓகே, பாய்.